நாகர்கோயிலில் ரொம்பவே ஃபேமஸான அவியல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நாகர்கோயிலில் கல்யாண வீடுகளில் பரிமாறப்படுற உணவுகளில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. எல்லாருக்குமே இந்த அவியல் ரெசிபினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டில் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அந்த கல்யாண வீட்டில் பரிமாறுற அதே டேஸ்ட் வரமாட்டேங்குது அப்படின்னு தான் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. இன்றைக்கி நான் சொல்கிற இதே அளவுகளோட இதே இன்க்ரீடியன்ஸோடு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அவியலும் வந்து கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரி அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்ல மறக்காதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அவியல் பண்ணுறதுக்கு தேவையான காய்கறிகள் வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 2 மோர் மிளகாய் 2 பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாழைக்காய், அப்புறம் ஒரு சின்ன துண்டு வெள்ளரிக்காய், சின்ன துண்டு புடலங்காய், சின்ன துண்டு வழுதனங்காய், அப்புறம் பாதி கத்திரிக்காய், ஒரு சின்ன கேரட், அப்புறம் 4 சின்ன துண்டு முருங்கைக்காய். இதெல்லாம் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து சேனக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா காய்கறியும் நம்ம சேர்த்து பண்ணுறதுனால இந்த டிஷ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இதெல்லாம் நம்ம கழுவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு 5 to 6 பல் பூண்டை வந்து நான் சதைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவும் வந்து நம்மளோட அவியலுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். நார்மலாக நம்ம வந்து தேங்காவோட அரைச்சி சேர்த்துப்பாங்க இந்த அவியலில். இதில் வந்து நம்ம அப்படி சேர்க்க போகிறதில்ல. இப்போ பாருங்கள், நான் காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி நீட்டமாக தான் கட் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் நான் ஸ்பெஷலாக காமிக்கிறேன் உங்களுக்கு. சாம்பாருக்கு கட் பண்ணுற மாதிரி வந்து குறுக்கால நம்ம பெருசாக கட் பண்ணக்கூடாது. எல்லா காய்கறிகளையுமே இந்த மாதிரி நீளமாக வந்து இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எல்லா காய்கறிகளும் தான் நம்மளோட அவியலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்க போகுது. ஸோ அடுத்தது நம்ம அவியல் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதுதான் வந்து அவியலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இந்த தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை வந்து 2 செட்டாக நம்ம ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இனி இதுக்கு கூடவே வந்து ஒரு 5 to 6 பல் பூண்டை வந்து சதைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இந்த பூண்டு சேர்த்ததுமே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பூண்டை வந்து அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா அந்த அவியலோட டேஸ்ட்டே மாறிடும். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா தான் எக்ஸாக்ட் அந்த அவியலோட டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வச்சுருந்த மிளகாயெல்லாம் சேர்த்துடலாம். இந்த மோர் மிளகாய் வந்து தவறாமல் சேர்த்துக்கோங்க. அவியலுக்கு வந்து இது காரம் கொடுக்காது, ஆனால் வந்து நல்ல மனம், நல்ல வாசனை கொடுக்கும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். காய்கறிகள் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்தது இந்த அவியல் ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கணும். கல்யாண வீடுகளில் வந்து வார்ப்பில் செய்கிறதுனால அது வந்து நல்லா சூடாக இருக்கும். நம்ம சேர்க்குற காய்கறிகள் எல்லாமே அப்படியே வெந்துடும், தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டாங்க. பட் நம்ம வீட்டில் செய்யும்போது சில நேரம் முருங்கைக்காயெல்லாம் சரியாக வேகாத மாதிரி இருக்கும். அதனால நான் ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நிறைய சேர்க்கவே கூடாது. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஞ்சமாக சேர்த்துட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், நம்மளோட காய் எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இம்பார்ட்டண்ட் அதுதான். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த அவியலோட டெக்ஸ்டரே மாறி நல்லா குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அடுத்தது இதில் வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம அரைச்சி சேர்த்துப்போம் முழு சீரகத்தை, அது வந்து வேறு டேஸ்ட் கொடுத்துரும். ஸோ இதில் வந்து
கண்டிப்பாக ஜீரகத்தூள் தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஒரிஜினல் கல்யாண வீட்டு அவியலோட வாசனை கிடைக்கும். நல்லா வதக்கி விட்டுடுங்க. இனி இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம இதில் வந்து புளிப்புக்காக மாங்காய் எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாது, தயிர் தான் வந்து சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டா போதும். நிறைய நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கேரளா ஸ்டைலில் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி அவியல் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கம்மியாக 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது 2 மினிட்ஸ் அளவு நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். காய்கறிகள் எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. அதோட அந்த தண்ணி கண்டென்ட் எல்லாமே வந்து வற்றி வந்துருச்சு. இந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கணும். தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 கையளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக துருவின தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா வந்து அந்த அவியலோட வாசனை நமக்கு கிடைக்கும். நல்ல கமகமன் வாசனை வீசுது. இப்போ பார்க்கும்போதும் உங்களுக்கு தெரியும் அந்த கரெக்டான அவியல் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ஒத்தையாக இருக்கணும் இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே. எல்லாம் சேர்த்து குழுக்குழுன்னு ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது, குழஞ்ச மாதிரி ஆகிரும் அவியல். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் டெக்ஸ்டர். அடுத்தது 2 சிட்டாக நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை இந்த டைமில் லாஸ்ட்டில் சேர்த்துக்கணும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், இதையும் அப்படியே மேலாப்பில் ஊற்றி விட்டுடுங்க. அப்போ தான் அந்த அவியல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி இதை வந்து கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து சுட சுட சாதத்தோடு பரிமாறுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வாசனையோட சூப்பராக இருக்கும். அதோட நல்ல ஹெல்த்தியும் கூட, எல்லா காய்கறிகளையும் நம்ம வந்து சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்த இதே மெஷர்மெண்ட் அண்ட் இன்க்ரீடியன்ஸோட இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டு அவியலும் அப்படியே கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும். எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.